இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் மிருதன். ஊட்டில டிராபிக் எஸ்ஐயாக இருக்கும் ஜெயம் ரவி தங்கை அனிகாவுடன் வாழ்ந்து வருகிறார். தங்கைக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவரான ஜெயம் ரவி ஒரு விபத்துல டாக்டரான லட்சுமி மேனனை சந்திக்கிறார். இருவரும் அப்போதிலிருந்து ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தொழிற்சாலையில இருந்து கெமிக்கல் ஏற்றி செல்லும் ஒரு லாரியிலிருந்து கெமிக்கல் வெளியே கொட்டி விடுகிறது. இந்த கெமிக்கலை ஒரு நாய் ஒன்று குடிக்க அதனால் அந்த நாய் வெறி பிடித்து ஒரு மனிதரை கடித்து விடுகிறது. கடிப்பட்ட அந்த மனிதனோட உடலுக்குள் பரவிய அந்த வைரஸ் அவருக்குள் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த அவர் மற்றவர்களை கடிக்க ஆரம்பிக்கிறார். இதனால் அந்த வைரஸ் ஊர் முழுக்க பரவுகிறது. நிலைமை தீவிரமடைய போலீஸ் அந்த ஊருக்குள் யாரும் வரக்கூடாது என்றும் ஊரை விட்டு யாரும் வெளியே செல்லக்கூடாது என்றும் ஆணை பிறப்பிக்கிறது. மேலும் இந்த வைரஸால தாக்கப்பட்டவர்களை சுட்டு தள்ளவும் ஆணை பிறப்பிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண லட்சுமி மேனன் அடங்கிய ஒரு மருத்துவ குழு ஜெயம் ரவியோட உதவியுடன் கோவையில இருக்கும் மருத்துவமனையில வைரஸை அழிக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்க செல்கிறார்கள். ஆனா இவர்களை வைரஸ் தாக்கப்பட்ட மனிதர்கள் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள். இறுதியில வைரஸ் தாக்கப்பட்டவர்களிடம் இருந்து ஜெயம் ரவி லட்சுமி மேனன் தப்பித்தார்களா, வைரஸை அழிக்க மருந்து கண்டுபிடித்தார்களா என்பதை மீதிக்கதை. படத்துல ஜெயம் ரவி டிராபிக் எஸ்ஐயாகவும் பாசமிகு அண்ணனாகவும் திறம்பட நடித்திருக்கிறார். படத்துல முழு பொறுப்பையும் தன்மேல் ஏற்று நடித்திருக்கிறார். இவரையே சுற்றி படம் நகர்வதால் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்திற்காக தன்னால் முடிந்த அளவு கடின உழைப்பையும் கொடுத்திருக்கிறார். இந்த படம் இந்த வருடத்துல இவருக்கு முதல் வெற்றியை தேடி கொடுக்கும் என நம்பலாம். கதாநாயகியாக நடித்திருக்கும் லட்சுமி மேனனுக்கு ஜெயம் ரவியுடன் டூயட் பட வாய்ப்பில்லை. டாக்டர் கதாபாத்திரத்துல டாக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். ஜெயம் ரவியோட நண்பராக காளி, தங்கை அனிகா ஆகியோர் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆங்கில படத்துக்கு இணையாக இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன். இவருடைய துணிச்சலுக்கு பெரிய பாராட்டுகள். புதுமையான திரைக்கதை படமாக்கப்பட்ட விதம் என ரசிகர்களோட கைத்தட்டல் பெறுகிறார். ஆனா நிறைய காட்சிகள்ல லாஜிக் மீறல்கள் இருப்பது படத்திற்கு சற்று பின்னடைவு. படத்திற்கு பெரிய பலம் டி இமானோட இசைதான். பாடல்கள் ஆகட்டும் பின்னணி இசைகள் ஆகட்டும் இரண்டிலுமே வெளுத்து வாங்கி இருக்கிறார். வெங்கடேஷோட ஒளிப்பதிவும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. மொத்தத்துல மிருதன் மிரட்டி இருக்கிறார். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.